ஹாய் மக்களே, பாண்டிச்சேரியில் தூக்கு தண்டனை கொடுத்த போக்சோ நீதிபதி சுமதி அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் சொல்கிறேன்னா, 2024 முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு சிறுமி 9 வயசு சிறுமி வீட்டுக்கு அருகில் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த விளையாட்டில் இருந்த சிறுமிக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கூப்பிட்டு போயிட்டு நைஸாக விவேகானந்தர் ஒரு வீட்டில் 54 வயதுடைய விவேகானந்தர் அவர் வீட்டில் அவருக்கு பேத்தி மாரி இருக்கிற பொண்ணு, அவர் வீட்டில் 2 பேர் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தை மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. அந்த குழந்தை மூச்சுத்திணறல் ஏற்பட்டும் கூட அந்த குழந்தைய விடாமல் பாலியல் வன்கொடுமை படுத்துக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் காரணமாக இந்த கொடி மிருகங்களில் ஆடவர் மனங்களில் நெஞ்சை விட கொடியது விஷக்கிருமி போன்று செயல்பட்ட அந்த மனித மிருகங்களுக்கு இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துக்கிறாங்க. உண்மையாலுமே அந்த நீதிபதி அம்மாவுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த பாலியல் வன்கொடுமைப்பட்ட அவங்க அந்த குழந்தைய சாக்கு மூட்டையில் கட்டி பக்கத்தில் கால்வாக்கில் போட்டுக்கிறாங்க. அந்த கால்வாக்கு வயலில் போட்டுக்கிறாங்க. 2 நாள் வீட்டில் தேடிக்கிறாங்க. அந்த 2 நாள் வீட்டில் அவங்க தேடினது எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு அவங்க அந்த கேமரா செக் பண்ணியிருக்காங்க. இவன் தான் கூப்பிட்டு போயிறான்னு தெரிஞ்சுது. அந்த குழந்தைய எப்படி எடுத்தாங்கன்னா, 2 நாள் கழிச்சு அந்த கால்வாக்கில் சும்பல் அடிச்சிருக்கு. அந்த கால்வாக்கு தோண்டி பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை இருக்குது, கோணி பையில் இருக்காங்க. எடுத்த பிறகு அந்த குழந்தை தான் சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தைய பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த பரிசோதனையில் ரேப் பண்ணி தான் பாலியல் வன்கொடுமை பண்ணி தான் சாவடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சிச்சு. அது யாருன்னு சிசிடிவி கண்டுபிடிச்சி அவங்க விசாரணை பண்ணிக்கிறாங்க. அவங்க விசாரணை பண்ணி இப்போ ஜெயிலில் போடுறாங்க. தீர்ப்பு காலதாமதமாக இருந்தாலும் சரியான நேரத்தில் கொடுத்த அந்த நீதிபதிக்கு சொல்லிவிட்டு, இந்த திறமையான இந்த கேஸை எடுத்த அந்த போலீஸுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன்னு சொல்கிறேன்னா, இதுமாரி கொடியவர்களின் மிருகங்கள் அப்போவே செயல்படுத்தினா தான் கொஞ்சம் தப்புகள் குறையும். இது காலதாமதமான தீர்ப்பு தான் இருந்தாலும், இது காலத்தை நேரப்படுத்தாமல் யாரும் தெரிஞ்ச உடனே அட்டன் டைமில் அப்பயே தீர்ப்புகள் கொடுத்தா தான் தப்புகள் எவ்வளோ குறைக்க பார்க்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள ஜெயிலில் போட்டு ராஜ மரியாதை மாமா மரியாதைலாம் வச்சு பார்க்குறத விட, தப்பு பண்ணால் அப்பயே இது தண்டனை கிடைக்கின்ற படம் எல்லாரும் மனசு மத்தியில் ஏற்படணும். இது ஒரு பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு தீர்ப்பு நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சி கண்டிப்பாக திறம்பட செயல்படும் நினைக்கிறேன். நீங்களும் அது நினைங்க. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் வந்தால் எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ. இந்த தீர்ப்புக்கு நான் தலைவணங்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களே. இது வரவேற்கான தீர்ப்பு. தமிழ்நாட்டில் அமல்படுத்தினா இன்னும் நிறையா தவறுகள் குறையும், நிறையா பிரச்சனைகள் சால்வ், இது ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லிட்டு மக்களே.